நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் சட்டசபைக்குள்ள போக போறாரு. முக்காடு நேயர்களே, அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா பண்ணிட்டு டிவிக்கில போய் சேர்ந்தார்ல, அந்த தொகுதியில் டிஎம்கே, பாமக, ஏடிஎம்கே எல்லா கட்சியினரும் சேர்ந்து நாங்கள் சீமான் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்காடு நேயர்களே, ஏன் இங்கே சீமான் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஏடிஎம்கே தான் அங்கே ஜெயிச்சிருக்கு. ஏடிஎம்கே அங்கே திருப்பி நிற்க வச்சா நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு போடுவோம், நீ போய் டிவிக்கில் போய் சேருவியா அப்படின்ற எண்ணம் மக்களுக்குள்ளே இருக்கும். அங்கே பொது வேட்பாளர் தான் நிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி தான் சீமானை நிற்க வச்சுருக்காங்க. சீமான் அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. திமுக, அதிமுக, பாமக ஓட்டு எல்லாமே நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே சீமான் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ளே போயிட்டார் அப்படின்னா, இங்கே அதாவது கேள்வி கேட்கறது தான் திமுகவோட ஸ்டைலு. கேள்விகளை ஆதாரத்தோட அது அடுக்கடுக்கா இயற்கை வளங்களோட பாதிப்போட போட்டு புட்டு வைக்கிறதுல சீமான் அவர்கள் கில்லாடி அவர்களே. இத்தனை காலமாக மக்களுக்காக ரோட்டில் இறங்கி போராடின ஒரு மனுஷன் சட்டசபைக்குள்ளே போக போகிறான்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த எழுச்சி, அந்த கோபம் எல்லாமே வெளிப்பட போகுது. ஏற்கனவே இங்கே திமுக மிகப்பெரிய அளவில் டிவிக்கவை எதிர்த்துட்டு இருக்காங்க. இதில் நாம் தமிழர் கட்சி சேர்ந்துருச்சு அப்படின்னா, இத்தனை காலமாக மக்களுக்காக போராடி அந்த மக்கள்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடலையே அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது. நம்ம மக்கள் இந்த அளவுக்கு சினிமா மோகம் பிடிச்சி போயிருக்காங்களே அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது. அந்த சினிமா மோகம் பிடிச்சி ஒரு நடிகரை வந்து முதலமைச்சர் ஆகியிருக்காங்களே, அந்த முதலமைச்சர் மேலே எவ்வளோ கோபம் இருக்கும் முக்காடி நேயர்களே. அப்போ அந்த கோபத்தெல்லாம் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் இயற்கை முன்னாடி வந்து நிற்பார், இயற்கையை தூக்கி வந்து நிற்பார் நாம் தமிழர் கட்சி சீமான். இங்கே நீங்கள் கல்குவாரெல்லாம் மூடிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, எத்தனை கல்குவாரை மூடிருக்கீங்க லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்பாரு. டாஸ்மாகலாம் மூடிருக்கீங்களே சொல்கிறீங்க, எத்தனை டாஸ்மாக மூடிட்டீங்க லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்பாரு. சட்டசபையிலே கேள்வி கேட்பாரு. ஏன்னா இங்கே நாம் தமிழர் கட்சி தான் ராசா. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமா எத்தனை 717 டாஸ்மாக் கடையை மூடிருக்கீங்களா, அந்த லிஸ்ட்டை காமிங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பவருமே இல்லாமல் இந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க. அது கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்குன்னா, நாங்கள் அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டப்படி சொல்லி தான் ஆகணும். அப்போ சொல்லலை. சட்டசபைக்குள்ளே போகிற சீமான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்புனா டிவிகே விஜய் அவர்கள் என்ன செய்வார் அப்படின்னு கேள்வி கேட்டால், இங்கே அதற்கு பதிலாக எதுவுமே இல்லை. இங்கே சீமானோட குரல் தான் சட்டசபையில் ஓங்கி ஒலிக்க போகுது. திமுகவும் சீமான் அவர்களும் சேர்ந்து டிவிக்கே என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத விட, தமிழ் மக்கள் எல்லாருமே இங்கே அரசியலை கற்றுக்கிறோமோ இல்லையோ, ஆனால் சட்டசபையில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு அரசியல்லாம் என்னான்னு தெரியாமலே அரசியல் கற்றுக்க போகிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எந்த ஒரு சங்கிகளும் உள்ள ஆட்சி புரிய முடியாதுன்றதான் நிரசனமான உண்மை. இங்கே தமிழ்நாட்டுக்கு டிவிகே, என்டிகே, டிஎம்கே எல்லா கட்சியும் தேவை. சூடு பிடிக்க போகுது ராசா, வெயிட் அண்ட் வாட்சுக்கு போவானே.